லெட்ஸ் ப்ரே. அன்புள்ளப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நாங்கள் மறுபடியும் வந்திருக்கோம். படிக்கக்கூடிய விஷயங்களை நீர் ஆசீர்வதிங்க. அதை தெரிஞ்சுக்கவும் ஆராய்ச்சி பண்ணவும் எங்களுக்கு புத்தியும் ஞானமும் தெளிவும் கொடுங்க. என்னென்னும் இதன் மூலியமாக உங்கள் நாமம் மட்டும் முயப்படட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்மையோடு கேட்குறோம். ஏசுமுடன் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய காரியங்கள் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இந்த போப்பு மார்க்கம், இந்த சின்ன கொம்பு அந்த 1260 வருடங்கள் எப்படிலாம் சித்திரவதைப்பட்டாங்க அப்படின்றத பார்த்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ உங்ககிட்ட அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சாட்ஜிபிட்ட கேட்டது, கிவ் மீ த மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் பீப்புள் ரோம் பற்றியும் அதோட சரித்திரத்தை பற்றியும், அந்த காலகட்டத்தில் என்னென்ன ஆச்சு, உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆச்சு, என்னென்ன காரியங்களும் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி பைபிள் கடவுளோட கற்பனையும் மற்றும் நேரத்தையும் இல்லை சித்திரவாதிகள் பரிசுத்தவான்களுக்கு என்னென்ன சித்திரவாதிகள் கடவுளோட பிள்ளைகளுக்கு அவங்க பண்ணாங்க, எப்படி அந்த சாவுக்கு ஏதுவான ஒரு காயம் பட்டுச்சு, அந்த சாவுக்கு ஏதுவான காயம் எப்போ ஈலாச்சு என்ன அப்படின்றது அதோட டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஸோ ரொம்ப கிளியராக அதோட ஸ்டடி மெட்டீரியலை கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ பைபிளும் லா பர்சிக்யூஷன் எப்படி அந்த காயம் பட்டது, அந்த காயம் எப்படி சுத்தமாகுது, ஸ்டெப்பாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டாகவும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எந்த ஒரு தனி நபரை எந்த ஒரு பிலீவர்ஸும் அட்டாக் பண்ணுறதுக்கில்ல, இந்த சிஸ்டமும் அது சரித்திரம் இதுதான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கிளியராக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சரித்திரத்தில் பார்த்து இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பீப்புள் ரோம் அப்படின்னு பார்த்தோம். அது எந்த காலகட்டம், 538 1798 அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நேரம். இது எங்கே குறிக்கப்பட்டிருக்கு, தானியேல் 7:25 ரெவலேஷன் 13 சொல்லப்பட்டிருக்கு. 1266 தீர்க்க தரிசனம் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் எக்ஸாக்டாக பீப்புள் ரோம், அதாவது போப்பு மார்க்கம் ஆளுகை செய்த அந்த சரித்திரமான அந்த நாட்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ என்ன ஆச்சு, பீப்புள் ரோம் எப்படி அது எலும்புச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதோட பின்னாடி நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடி இதில் பார்த்தோம். இந்த 10 கிங்டமாக, அதாவது 10 கொம்பு, அந்த 10 கொம்பு 10 கிங்டமை குறிக்குது. அது யூரோப் கண்ட்ரிஸ்ன்னு நம்ம பார்க்குறோம். இட்டாலி, ஸ்பெயின், இங்கிலாந்து, போர்ச்சுகல், அப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்த்துட்டே போகலாம். இந்த யூரோப் கண்ட்ரிஸ்லேருந்து 3 கண்ட்ரிஸை அது டாமினேட் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணி மேலே வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அது எந்த காலகட்டத்தில், 493 538 அந்த காலகட்டத்தில் எக்ஸாக்டாக அது நடந்திருக்கு. ஸோ 538 AD அது எம்பையர்ஸை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதோட பேப்பல் சுப்ரமசி, போப்பு அரசாங்கம் ஆளுகை செய்த அந்த நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எம்பையர் ஜஸ்டினான்றவர் ஒரு சட்டத்தை போடுறார், அதாவது எல்லா பரிசுத்தமான சர்ச்சுக்கு ஹெட்டு போப் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன இந்த நேரத்தில் என்ன கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது ட்ரூ கிறிஸ்டியானிட்டிக்கு என்ன கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சீஷர்களால் அந்த ஏர்லி சர்ச் மூலிமா அவங்க ஸ்டில் இந்த நேரத்திலும் அவங்க கீப் சாபத், அதாவது 7ஆம் நாள் ஓய்வு நாளை சனிக்கிழமைன்றதை தொழுகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்திலும் பார்க்க முடியுது. ஸோ அவங்க பைபிளை மட்டும்தான் ஃபாலோ பண்ணாங்க. அதாவது கிறிஸ்துவர்கள், உண்மையான கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் பைபிளை மட்டுமே தான் இருந்தாங்க. நோ போப், எந்த ஒரு சிலை வணக்கமும் இல்லை. அவங்க எந்த ஒரு, அதாவது சடங்காச்சாரங்கள், எந்த பூசை அது போல் எந்த சடங்கும் அவங்க பண்ணலை. சண்டேலாவும் கிடையாது. அந்த நியாய தீர்ப்பு கடுமையாக சட்டம் நிறைவேற்றவும் படலை அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த போப்பு ஆட்சி சேர்ந்த அந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்துச்சு, பைபிள் வாஸ் ரிமூவ் ஃப்ரம் பீப்புள். பைபிள் மனிதர்கள்கிட்டேருந்து பப்ளிக் கிட்டேருந்து பிடுங்கப்பட்டது. அது ஒன்லி லத்தீன் லாங்குவேஜில் மட்டுமே அது இருந்துச்சு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ லத்தீன் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க மட்டும் தான் அதை படிக்கவும் முடியும். ஸோ காமன் பீப்புள்னால அதை புரிஞ்சிக்கவும் அதோட எழுத்துக்கள் தெரியப்படாது. ஸோ அவங்க அந்த லத்தீன் லாங்குவேஜில் இருக்க அந்த ப்ரீஸ்ட் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு நம்ம நம்பிட்டு இருக்க காலம் இருந்துச்சு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ பைபிளை மற்றவர்கள் யாரை எடுத்தோ இல்லை படிக்கவோ இல்லை அதை டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்லக்கூடியது ஒன்றும் சரித்திரம், ஜஸ்ட் போயிட்டு க்ராஸ் செக் பண்ணி உண்மையானா நம்புங்க, இல்லைன்னா நம்பாதீங்க. இது உங்களுக்கும் கடவுளுக்கும்
உண்டான ஒரு விஷயம். நான் செக் பண்ண சரித்திர ரீதியாகவும் பைபிள் ரீதியாகவும் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பிளாட்ஃபார்ம் நான் இதுக்கூடிய நம்பக்கூடியவன். ஸோ நான் இதை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய, எனக்குள்ளே கிடைச்ச சீக்ரெட், எனக்குள்ளே கிடைச்ச இந்த பொக்கிஷம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணணுன்ற அதே நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். இந்த போப்பு மார்க்கம் எக்ஸாக்டாக சரித்திரத்தில் என்னென்ன பண்ணியிருக்குன்றத ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்க என்னென்னலாம் பின்பற்றுறாங்க, என்னென்ன டீச்சிங் வந்து பார்க்குறோம், அது பைபிள் என்ன சொல்லுது, அது கிறிஸ்டின், த பேப்பசி, த போப்பு மார்க்கம், த ரோமன் கேத்தலிக் சர்ச் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ சாட்டர்டே தான் சாபத்ன்றது பைபிள் 7ஆம் நாள் தெளிவாக சொல்லுது. 4ஆம் கட்டளையில் 10 கற்பனை 4ஆம் கட்டளை சொல்லுது. ஆனால் சண்டே இந்த பேபிசி ரோமன் கேத்தலிக் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். அதாவது கடவுளோட பிரமாணத்தை, கடவுளோட சட்டத்தை, 10 கற்பனையை நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். அவங்களே ஒத்துக்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ரட்சிப்பு, ஒரு மனிதன் சாகக்கூடிய ரட்சிப்புன்னா நிறைய பேருக்கு என்னென்னு தெரியல. ஒன்றும் ஜஸ்ட் ஒரு சிம்பிள், நம்ம என்ன எதுலேருந்து ரட்சிக்கணும், நம்ம சாகிறோம் லைக் 60, 70, 80, 90, 30 அப்படின்னு எது காலகட்டத்திலும் சாகிறோம். அதிகபட்சம் 120, 150 இயர்ஸ் வாழ முடியும். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் அதிகமான இயர்ஸ் வாழக்கூடிய இந்த டைமில் 120 இயர்ஸ் வாழ்ந்துட்டுருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மரணத்திலேருந்து ரட்சிக்கக்கூடிய, அதாவது அந்த நித்திய ஜீவனை இழக்கக்கூடிய அந்த வாய்ப்புலேருந்து ரட்சிக்க இயேசு கிறிஸ்து பிறந்தாங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ அந்த ரட்சிப்பு எதனால் நம்மளுக்கு கிடைக்கப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துவோட மரணத்தினால் அவர் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கிருபையினால், அந்த இரக்கத்தினால தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, அந்த ரட்சிப்பு கிடைக்குது. நம்மளோட கிரியையினால் கிடையாது. பிறக்கக்கூடிய ஒரு மனிதனும் ஒரு குழந்தையும் பாவத்தில் தான் பிறக்கிறாங்கன்றது பைபிள் ரொம்ப கிளியராக இருக்குது. அது செப்பரேட் டாபிக், நம்ம படிப்போம். ஸோ இந்த கிரியைனாலையும் இல்லை இந்த சடங்குனாலையும் எந்த பூசைனாலும் எதிலையும் ரட்சிக்கப்பட முடியாது. பை கிரேஸ் அப்படின்றத ரொம்ப தெளிவாக பைபிள் சொல்லுது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, சில சடங்கு சாரங்கள், சில காரியங்களை பண்ணுறது மூலியமாக ரட்சிக்கப்படலாம், அது தவறு அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு கடவுள் மட்டுமே தான் கொடுக்க முடியும். கிரைஸ்ட் அலோன் கொடுக்க முடியும். ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டுமே தான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கேத்தலிக் சர்ச் என்ன சொல்லுது, த ப்ரீஸ்ட்டும் பாவத்தை மன்னிக்கலாம். நம்ம பார்ப்போம், ஒரு சின்ன பெட்டி போல் இருந்து அங்கே பாவத்தை மன்னிக்க இருக்கக்கூடிய அந்த சடங்காச்சாரங்கள் நடக்கும். ஸோ ப்ரீஸ்ட் உள்ளேருந்து பாவம் மன்னிக்கப்பட்டது அவங்க அனுப்பிடுவாங்க. ஸோ அது தவறு. அது பைபிளுக்கு கொள்கைக்கு, பைபிள் டீச்சிங்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால மனிதன் பாவத்தை மன்னிக்க முடியாதுன்றத புரிஞ்சிக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, தவறான காரியத்தை பண்ணுறாங்க. கடவுளோட பொசிஷனை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த ப்ரீஸ்ட், ஐ ப்ரீஸ்ட் பரலோகத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த ப்ரீஸ்ட்லி மினிஸ்ட்ரியை விட்டுட்டு இந்த ஹியூமன் மினிஸ்ட்ரியை, ஹியூமன் பண்ணக்கூடிய அந்த கேட்டகரியை நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஐடல் வர்ஷிப், எந்த சிலையும் எந்த சுரூபத்தையும் எந்த மேரியோ இல்லை எந்த டிசைபிள்ஸையும் வணங்கக்கூடிய எல்லாமே பாவன்றதை நம்ம பார்த்து கட்டளையில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், 2ஆம் கட்டளை. ஆனால் என்ன, நம்ம பைபிள் அதை தவிர்க்குது. ஆனால் கேத்தலிக் சர்ச் இமேஜ் அண்ட் ஸ்டாச்சூஸை வணங்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ டெத், மரணம் ஜஸ்ட் ஒரு ஸ்லீப், ஒரு தூக்கம் அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனால் கேத்தலிக் சர்ச், பேப்பசி என்ன சொல்லுது, மரித்தவுடனே நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம பரலோகத்துக்கு ஆண்டவர் 2ஆம் வருகை நேரத்தில் போகும்போது தான் நம்ம பரலோகத்தில் போக முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ அவங்களோட லொக்கேஷன், அவங்களோட இருக்கக்கூடிய இடம், அவங்களோட நேச்சர் எல்லாமே கடவுள் எக்ஸாக்டாக சொன்ன அந்த பேப்பசி கடவுளுக்கு விரோதமான காரியத்தை பேசுகிறத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இந்த போப்பு மார்க்கம் இன்னும் பலசாந்தியான காரியங்களை பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட சட்டங்களையும் அதோட பவரும் ரொம்ப ரொம்ப அதிகமான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ அவங்க ராஜ்யத்துக்கும் ராஜாங்களுக்கும் அவங்க தான் மேலானவர்கள் அப்படின்றத போப் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த போப் தான் ராஜாங்களும் அவங்களோட பவரும் என்ன இருக்குது, அந்த ராஜாவே தூக்கி ஒன்று ராஜாவை தூக்கி போடக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு பவர், த சர்ச் ப்ரீஸ்ட் போப் இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ அவங்க ஸ்டில் மத ரீதியான காரியங்களும் அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த சேம் டைம் அவங்க சிவில் பவரும் அந்த கவர்மெண்ட் பவரும் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சர்ச் அண்ட் ஸ்டேட் யுனைடட் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஆர்மி ப்ளஸ்
கோர்ட் எல்லாமே போப் கீழே தான் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த ராஜ்யம் மதர் சார்ந்த காரியங்களும் உலக சிவில் லாஸையும் போப் தான் போடுவாங்க. அது கடவுள் ராஜா இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை போப் எடுத்துக்கிட்டாங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 4 வந்து அவங்க வந்து உண்மையான கிறிஸ்தவர்களாக பர்சிக்யூஷன் பண்ணாங்க, சித்திரவாதிகள் பண்ணி அவங்க கொன்று குவித்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ சில நிறைய கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் அதில் மரித்து போனாங்க. வால்டனியஸ், உண்மையான சாபத் கீப்பர்ஸு, பைபிளை மட்டுமே நம்பக்கூடியவங்க, அப்புறம் ஆர்டர்ஸ், அர்சசைஸ், அப்படி நிறைய குரூப்ஸ் நம்ம பார்க்கலாம். போல் சித்திரவாதைகள்லாம் பண்ணாங்களா, அவங்கள ரொம்ப ரொம்ப கொடூரமாக, அதாவது ஒரு உடம்பை 2 துண்டாக வெட்டுறது, அவங்கள உயிரோடு எரிக்கக்கூடிய விஷயங்கள், அவங்கள உயிரோடு புதைக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க தலையை கட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவங்கள ஜெயிலில் போட்டு சோறு தண்ணி இல்லாமல் சித்திரவாதிகள் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலைகள், அப்படி இப்படி நிறைய காரியங்களை சரித்திரத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கும் போது 50 மில்லியன்லேருந்து 100 மில்லியன் மக்களை அவங்க கொன்று குவித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ 1 மில்லியன்றது 10 லட்சம், அப்போ கணக்கு பண்ணி நம்ம பார்த்துக்கணும் 100 மில்லியன்றது எவ்வளோ 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 மக்களை கொன்று குவித்தாங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்படிப்பட்ட மன உள்ளவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ அளவுக்கு கொடூரமான காரியங்களை அவங்க பண்ணியிருக்காங்கன்றத. இதை சரித்திரம் எல்லாமே தெரியாமல் இன்னும் எவ்வளோ நல்ல பிலீவர்ஸ் வந்து, நல்ல மெம்பர்ஸ் வந்து அதில் இருக்காங்க, அதோட உண்மையான தன்மையோ தோற்றத்தை தெரியாத அவங்க இருக்காங்கன்றதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதில் சில ரிஃபார்மர்ஸ், இதில் சீர்திருத்தவாதிகள் இதுக்கு விரோதமாக எழும்புனாங்க. அவங்களால தான் நம்ம கையில் இப்போ பைபிளும் கிறிஸ்துவத்தை பேரும் நம்ம உச்சரிக்க முடியுதுன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. அதில் ஜான் விக்லிஃப்ஸ் அவர் தான் லத்தீன் மொழியில் இருந்ததை இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணார். அது மூலியமாக தான் எல்லாருக்கும் பைபிள் இப்போ நம்ம கையில் இருக்கிறது காரணம், மெயின் காரணம் ஜான் விக்லிஃப்ஸ் அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ அவரை உயிரோடு எரித்தது மட்டும் இல்லாமல் அவர் மரித்து பல வருடங்கள் கழித்து அந்த எலும்பை எடுத்து மறுபடியும் அவங்க சாம்பலாக்கி போட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட கொடூரமானம் படைத்தவர்கள் தான் ஏர்லி பேப்பசி, அதாவது போப்பமாக இருக்கும் ரோம கேத்தலிக்கோட ஆரிஜின் சரித்திரம்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஜான் அஸ் அவர் தான் பைபிளோட உண்மைகளை உறக்க பேசினதுன்னு பார்த்தோம். மார்ட்டின் லூத்தர் நமக்கு தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அவர் தான் ஒரு 95 சட்ட கோட்பாடுகளை சர்ச் வாசலில், அந்த டோரில் வந்து ஆணினால் அடித்து அந்த கொள்கைகளுக்கு எதிரான ஒரு போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துச்சு. வில்லியம் டிண்டே இவரும் இங்கிலீஷ் பைபிள் வர்றதுக்கான காரணம் வில்லியம் டிண்டே இருந்தாங்க. ஜான் கால்வின், பைபிளை மட்டுமே நம்பக்கூடிய மனநிலை உள்ளவர்களாக அவங்க இருந்தாங்க. அதனால் நிறைய பேர் மறிக்கவும், அவங்கள பிரிசனுக்குள்ளே போடவும், அவங்கள வேட்டையாடப்பட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ டைம்ஸ் அண்ட் ஆஃபர் டைம்ஸ்ன்னு பார்க்குறோம். அதை 1260 நாட்கள் அப்படின்றத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1260 வருடங்கள் அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ டேனியல் 7:25 வேர்ஸ்லையும், ரெவலேஷன் 12:6 வேர்ஸ்லையும், ரெவலேஷன் 13:5லையும் அது இருக்குன்றத தெளிவாக பார்க்க முடியுது. ஒன்ஸ் அகெயின் எக்ஸாக்டாக 538 1798 இருந்த அந்த காலகட்டம் அப்படின்றத தீர்க்க தரிசனம் தெளிவாக பைபிள் சொன்னதை, சரித்திரத்தை சொல்கிறத பார்க்க முடியுது. ஸோ அவங்களோட சித்திரவாதை கொடிக்கட்டு ஆளுகை செய்த அந்த காலகட்டத்தில் 1798 அவங்க சிறைப்பிடிக்கப்படுறாங்க. போப் வந்து டெட்லி wound அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ ஒன் ஆஃப் இஸ் செட் ஆஸ் இட் இஸ் வேர் wounded to death, அதை சாவுக்கு ஏதுவான ஒரு காயம் பற்றுதுன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் நெப்போலியன் என்ன பண்ணுறாரு, அவர் ரோமுக்கு வந்து போப்பை கேப்சர் பண்ணுறாரு. எக்ஸாக்டாக அது சரித்திரத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். February 10th,
798 அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாக்டாக சரித்திரத்தில் ஆயிருக்கு. ஸோ பேப்பல் கவர்மெண்ட் வந்து அது முடிவுக்கு வந்தது. போப் வந்து அரெஸ்ட் பண்ணி அதே அந்த துக்கத்தோட வேதனையோடு மறித்து போயிடுறாங்க. எக்ஸாக்டாக பைபிள் சொன்ன காரியங்கள் அப்படி நடக்கிறத நம்ம பார்க்க தெரிஞ்சுக்க முடியுது. தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை பார்க்க முடியுது. ஸோ இங்கே சாவுக்கு ஏதுவான காயம்பட்ட அந்த மிருகம். ஸோ இந்த பேப்பசி போப்பு மார்க்கம், இந்த கேத்தலிக் சிஸ்டம் என்னதாச்சு, ரோமன் கேத்தலிக் சிஸ்டம் இங்கே அடி வாங்கி, அதாவது சாவுக்கு ஏதுவான ஒரு அரெஸ்ட் ஆகி அது ஆனால் சாகலை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது தீர்க்க தரிசனம். அந்த சாவுக்கு ஏதுவான மிருகம் சொஸ்தமானது அப்படின்றத நம்ம பார்த்தோம் ரெவலேஷனில். ஸோ எக்ஸாக்டாக அந்த பேப்பசி போப்பு மார்க்கம் வேட்டிக்கன்ற ஒரு தோற்றத்தோட மறுபடியும் வந்துச்சுன்றதை எக்ஸாக்டாக 1929 ஆண்டு வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ வேட்டிக்கன் ஒரு தேசமாக, ஒரு ராஜ்யமாக மறுபடியும் அது உயிரோடு வந்துடுச்சு. அதாவது அடி வாங்கி சாவுக்கு ஏதுவான அந்த நிலைமைக்கு போன அந்த கொள்கை, அந்த சிஸ்டம், அந்த பேப்பசி, அதோட பொய்யான உபதேசம் மறுபடியும் வந்துருச்சுன்னு பார்க்க முடியும். ஸோ போப் ரீகெயின் தி பாலிட்டிஷியன், அந்த மத சார்ந்த காரியங்களும் அரசியல் காரியங்களும் மறுபடியும் போப் அந்த ஆளுகைக்கு வந்துட்டார் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இதன் மூலமாக வேட்டிக்கன் உலகம் முழுவதும் உலக தலைவர்களை அவங்க தான் கைக்குள்ளே இருக்காங்க. மறுபடியும் அவங்க தான் பிகைன் நிழலில் அவங்க ஆட்சி செஞ்சிட்ருக்காங்கன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ யுனைடெட் நேஷனாக இருக்கட்டும், மற்றும் எல்லா உலக தலைவர்களுக்கும் உலக டிசிஷனில் போப் வேட்டிக்கனும் ஒரு முக்கிய நபர் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. மறுபடியும் அந்த ராஜாவோட அந்த போப் பொசிஷன் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. உலக நன்மையும் நல்லது கெட்டது அவங்க எடுக்கக்கூடிய முடிவில் இருக்கிறன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய காரியங்கள். ஸோ இப்படிப்பட்ட மிருகம் நம்ம காலகட்டத்தில் என்னென்ன காரியங்களை அது இதன் மூலியமாக உலகத்தை வஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 1929 அந்த நாட்களில் எழும்பின மிருகம் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி அது உலகம் முழுவதும் அது கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். அது மூலியமாக மாடர்ன் டைம்ஸில் எல்லா ராஜாங்களுக்கும் எல்லா பிரசிடெண்ட்டுக்கும் அட்வைஸ் கொடுக்கக்கூடிய போப் பேப்பல் ரோம் பார்க்க முடியுது. அந்த போப்போட தன்மையை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இண்டிவிஜுவல் போப் அட்டாக் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை, அவனோட சிஸ்டமும் அதோட ஆக்டிவிட்டீஸும் அந்த குணலட்சணங்களை தான் நம்ம அகெயின் அண்ட் அகெயின் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அந்த பேப்பசி வேட்டிக்கன் உலகம் முழுவதும் பாலிட்டிஷியன்ஸும் அவங்க கைக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ கிளைமேட் சேஞ்சஸ், சண்டே ரெஸ்ட் ப்ரொபோசல்ன்றத அவங்க எல்லா தலைவர்களுக்கும், எல்லா தேசத்துக்கும், எல்லா மொழிகளுக்கும், எல்லா மத சார்ந்த லீடர்ஸையும் அவங்க கூப்பிட்டு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்கன்றதும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுதான் சண்டே ரெஸ்ட் டே, சண்டே லா அப்படின்றத ரொம்ப வருடங்களாக அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லாருக்கிட்டும் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் கூகுள் பண்ணால் அந்த காரியங்கள் தெரிஞ்சிடும். ஸோ உலகத்தை மத சார்ந்த காரியங்களை பண்ணக்கூடிய கேத்தலிக் சர்ச் அத்தாரிட்டியும் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது மூலியமாக இந்த மிருகம், த வேட்டிக்கன், த பேப்பசி, த ரோமன் கேத்தலிக்ன்ற அந்த மிருகம் என்ன பண்ணுது, உலகம் முழுவதும் வஞ்சிக்கப்பட போகிறாங்க. அது மூலியமாக எல்லா வேர்ல்ட் ஒண்டர்ஸ் ஆஃப்டர் திஸ் பீஸ்ட் அப்படின்றது, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமெரிக்கா இந்த காரியங்களை பண்ண போகிறாங்கன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இந்த காலகட்டத்தில் என் டைம் இருக்கக்கூடிய இது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராஃபஸி ரொம்ப தெளிவாக பேப்பல் பவர் மறுபடியும் யுனைட் ஆகும் அப்படின்றது ரெவலேஷன் 13:11-17 வேர்ஸில் பார்க்கலாம். ஸோ பேப்பசிக்கு பின்னாடி
முன்னாடி இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அந்த தேசம் பேப்பசி சொல்லக்கூடிய காரியங்களை செயல்படுத்தும். அதே போல் உருவம், இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், அந்த மிருகத்துக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அதுதான் ஸ்டேட் அண்ட் சர்ச் இமேஜின்னு பார்த்தோம். அந்த உருவம் இப்போ நம்ம காலகட்டத்தில் சர்ச் அண்ட் ஸ்டேட் அமெரிக்காவில் யுனைட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்கணும். இந்த ஒயிட் ஹவுஸ்குள்ளே எல்லா ரிலிஜியஸ் ரிலேட்டடான காரியங்களும் வருதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதன் மூலயமாக ஒரு சட்டத்தை போட்டு சண்டே வர்ஷிப்பை அவங்க ப்ரமோட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப சில மாதங்கள், சில வருடங்கள் நம்மளுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அது மூலமாக உண்மையாக கடவுளோட கற்பனையை கீழ்ப்பள்ளக்கூடிய 7ஆம் நாள் ஓய்வு நாளை கை கொள்ளக்கூடிய, அந்த 4ஆம் கட்டளையை கை கொள்ளக்கூடிய ஒருவரையும் அவங்க பர்சிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்றத மறந்துடக்கூடாது. அது கடவுளோட கற்பனைக்கு விரோதமான காரியம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் ஆவிக்குரிய லெசன் என்ன அப்படின்னு நம்ம பேப்பல் ரோம் ஹியூமன் ரிலிஜன் பவர் ரீப்ளேஸ் கிரைஸ்ட் அத்தாரிட்டி. அதாவது பேப்பசின்றது நம்ம ஒரு தனிப்பட்ட நபரை அட்டாக் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை. அந்த போப்பு மார்க்கம் மனிதன் தோற்றத்தை, அதாவது மனிதனோட ஆளுகையை, மனிதனோட பவரை கடவுளோடக்கும் மேலே எடுத்துக்கிறாங்க. அவரோட போதனைகள், கடவுளோட போதனைகளை மாற்றி சொல்கிறாங்கன்றத நம்ம முழுக்க சொல்கிறோம். ஸோ ஹை ப்ரீஸ்ட் ஜீசஸ் மட்டுமே தான்ன்றோம், ஹியூமன் ப்ரீஸ்ட்ஹுட் அப்படின்றத பார்க்கணும். ஸோ சடங்காச்சாரங்கள் வசனத்தை விட, பைபிளை விட அது உயர்ந்தது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம பைபிள் சோலோ பைபிள் மட்டுமே தான் அப்படின்றத நம்ம இருக்கோம். ஸோ பைபிள் கொடுக்கப்பட்ட லாஸ், அதாவது 10 கற்பனைகளுக்கு மேலே மனிதனோட கட்டளை அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு முக்கியமான பேலன்ஸ் அகெயின், எந்த ஒரு இண்டிவிஜுவல் கேத்தலிக் பீப்புளையும் எந்த பேப்பசி நம்பக்கூடியவங்களும் இல்லை. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க கடவுளை சின்சியராக லவ் பண்ணக்கூடியவங்க. அந்த சிஸ்டம், அந்த சர்ச் அண்ட் ஸ்டேட் பவரை தான் ப்ராஃபஸி அகெயின்ஸ்டாக இருக்குது, பைபிள் அகெயின்ஸ்டாக இருக்குது, பைபிளோட கடவுள் அகெயின்ஸ்டாக சொல்கிறாரு. ஸோ மேலே தெரிஞ்சுக்கணுன்றவங்க தாராளமாக இதை காப்பி பேஸ்ட் பண்ணுறது மூலமாக சூப்பராக நிறைய காரியங்களை சாட்ஜிபிட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்போ கான்ஸ்டன்ட் சண்டே வர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணார் அந்த ராஜா அப்படின்றத, இந்த சண்டே இடன் பேகன் ஆர்ஜின் என்னென்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மார்க் ஆஃப் த பீஸ்ட்டுக்கும் சீல் ஆஃப் த காடுக்கும் என்ன, சண்டேன்றது மார்க் ஆஃப் த பீஸ்ட், சாபத் 7th டே சாபத்ன்றது சீல் ஆஃப் காட், அதை டாப்பிக்கை தெரிஞ்சுக்கலாம். கடைசி காலத்தில் இப்படி பேப்பசிக்கு முன்னாடி, அதாவது நிழலாக பேப்பசி வேலை செஞ்சுட்டு யூஎஸ்ஏ என்னென்ன ரோல் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கடவுளுக்காக உண்மையாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஜாக்கப் டைம் ஆஃப் ட்ரபிள், என்னென்ன இக்கட்டு காலம் வரும்ன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி பர்சிக்யூஷன் மறுபடியும் சித்திரவாதிகள், அதாவது 1260 வருடங்கள் நடந்தது, மறுபடியும் ரிப்பீட் ஆக போகிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரு ரிஃபார்மர்ஸும், அந்த சீர்திருத்தவாதிகள் அந்த காலகட்டத்தில் ப்ரொட்டஸ்டன்ஸ்கள் என்னென்ன காரியங்கள் கோட்ஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் டைம்லைன் க்ரியேஷன்லேருந்து, ஃப்ளட்லேருந்து, ஜீசஸ்லேருந்து 1844, அதாவது அவர் நுட்ப நியாய விசாரணை ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ கூடிய சீக்கிரம் ஹெண்ட் டைம் ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது. சண்டேலாம் ப்ரொவிஷன் க்ளோஸ் ஆகிடும். மனித குலத்துக்கு கிருபையின் காலம் முடிய போகுது. நோவா காலத்தில் கொடுத்த அதே வார்னிங், சோதம் குமார காலத்தில் கொடுத்த அதே வார்னிங், ஜெருசலேம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே வார்னிங் இப்போ கடைசி காலகட்டத்தில் வாழக்கூடிய நம்மளுக்கு த ஃபைனல் டெஸ்ட் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மிருகத்தின் முத்திரையை நம்ம தரித்து கொள்ள போகிறோங்களா, இல்லை கடவுளோட முத்திரையை தரித்து கொள்ள போகிறோமா அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது உயிரே போனாலும் என்ன நடந்தாலும் கடவுளை விட்டு கொடுக்காத நன்மை மனநிலை நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ லெட்ஸ் ப்ரே. அப்பா, எவ்வளோ உண்மைகள், எவ்வளோ காரியங்கள், ஒன்றுமே உயிரில்லாத காரியங்கள்லாம் எங்களுக்கு சொல்லி தருதுப்பா. இப்படிப்பட்ட பிளாட்ஃபார்ம், இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கவும் படிக்கவும் மாட்டோம். படித்தாலும் தெரிஞ்சாலும் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு எங்கள் வேலை, எங்களோட படிப்பு, எங்களோட சொந்தம் பந்தம், எங்களோட உலக காரியங்களே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம்ப்பா. அப்பா, இது மூலியமாக எந்த அளவுக்கு உலகத்தை இந்த பேப்பசி, இந்த ரோமன் கேத்தலிக் சிஸ்டம்
வஞ்சிக்கப்பட்டுட்டு இருக்குன்றத நிறைய பேருக்கு தெரியல. அவங்களுக்கு எல்லாருக்குமே நீர் புரியவும் தெரிஞ்சுக்கவும் நீர் ஹெல்ப் பண்ணுங்க. இன்னும் அதிகமான நேரங்கள் அவங்க இதுக்கு செலவு பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி எனக்கு தெரிஞ்ச உண்மையை அவங்களும் தெரிஞ்சுக்க நீர் உதவி செய்யுங்க. இதுக்கு எதிராக எழுதக்கூடிய எல்லா ஆயுதத்தையும் நீர் தகற்று போடுங்க. இதன் மூலியமாக உங்கள் நாம மட்டும் மகிமைப்படட்டும். இந்த உறக்க சத்தம் உலகம் முழுவதும் போட்டும் அதில் நானும் ஒரு தூசியாக இருக்க உங்ககிட்ட வேண்டுகொள்கிறேன் ஆண்டவரே. என்றும் நீர் பெருகும், நாங்கள் சிறுகவும் தாழ்மையோடு கேட்குறோம். இயேசுவின் ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.